எப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு வெறும் பணம் தான் லட்சியம், பகைதான் லட்சியம் என்று உங்களுக்கு சொல்லித் தரப்படுகிறதோ அப்பொழுதே உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு இழைக்கப்படுகின்றது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் யாரெல்லாம் இந்த கருத்தை உங்களுக்குள் புகுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோருமே உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு இழைக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம். பணத்தையும் புகழையும் தாண்டி மனிதனுக்கு வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியும் முழுமையான ஆனந்தமும் தான் லட்சியம். ஆனந்தம் பணத்திற்கோ புகழிற்கோ எதிரானதல்ல. ஆனா வாழ்க்கை வெறும் பணம் புகழாக முடியாது. வெறும் பணம் புகழை நோக்கி ஓடியவர்கள் 45 வயதுக்கு பிறகு இந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ் வரும். சடனா எல்லாமே வெறுமையா தோணும். இவ்வளவு வேகமா ஓடணும், எதுக்கு ஓடணும்? திடீர்னு பார்த்தா மலை உச்சம் நின்றுட்டீங்க. அதுக்கு மேல போறதுக்கு எதுவும் இருக்காது. ஆனா வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும். யார் யாரெல்லாம் 45 வயசு ஆயும் வாழ்க்கையை வெறுமையை உணரலையோ நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள். புத்திசாலித்தனமா வாழல அர்த்தம். 45 வயசு வரைக்கும் சமூகம் காட்டுகிற புத்திசாலித்தனத்தோடு வாழ்ந்தீர்களானால் நிச்சயமாக இந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸை உணர்ந்தே தீர்வீர்கள். டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீரும். அப்கோர்ஸ் உண்மையான ஞானத்தோடு வாழ்வதற்கு என்றும் அந்த டிப்ரெஷன் வருவதில்லை.